நான் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு இப்படி மற்ற பெண்களைச் சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். சராசரியில் நானும் ஒரு ஆணே. அன்பது உண்மைதானே. அவர்களனையும் சில ஆண்கள் பார்க்க வேண்டும் என்று கட்டியது போலவேருக்கும். அதுதான் உண்மையும் அதனால் அழகை ஆராதிப்பதுதான் உண்மையான ஆணின் குணம். ஒரு நாள் அந்த ஆண்டீன் ஒரு சைட்டு முலையை முழுவதும் டிட்டான் ஆஜாக்கே. டில் பார்த்து என்னை மறந்தேன் குஞ்சு தூக்கியது. அதை 2 பேர் பார்த்து கிண்டல் செதும் ஒரு சம்பவம் நடந்தது. சரிவிடு. அங்கள் கோவையில் அடிக்கடி பெண்கள் ஆண்டியள் என்று குனிய வைத்து கொண்டிடித்து விளையாடி எனக்கு இங்கு அவர்களின் சாரேஸ்வை லென்னை சூடேற்றியது. ஆனால் ஒரு பக்கம் வேலை நன்றாக சென்றதால் காமத்தில் பெரிதாக மனம் போகக்கூடாது என்னை நானே அடக்கிவ லை பார்த்து கொண்டிருந்தேன். வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தேன். மற்ற நேரம் எல்லாமா லைன் கிளாஸ் என போக்கொண்டிருந்தது. இப்படி இருக்கையில் என் நண்பர் மூலம் ஒரு செல் வந்தது. அவர் கோவையில் இருக்கிற நாமக்கலில் ஒரு பள்ளியில் ஆசிரியர் வேண்டுமென்று. நானும் சரி என்று அந்த பள்ளிக்கு சென்று வேலை செய்ய ஆரம்பித்தேன. பெண்களுக்கு பஞ்சம் என்று பார் சொல்லியிருப்பதை கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு பெண் தோழி இல்லை என்றால் ஒரு வாரம் தொட நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் உள்ள வாக்கிங் ரோட் அருகில் நில்லுங்கள். கண்டிப்பா ஒரு பெண் தோழி கிடைப்பாள். இத்தனை பெண்கள். நான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் ஒரு 30 நிமிடம் அங்கு நின்று நன்கு சைடடிப்பேன். எனேக்ஸ் குண்டிதானே அதங்கு அனைவ ருக்கும் செதுக்கியது போலருக்கும். நாமக்கலை நினைத்து சற்று பொறாமைதான். இப்படியே போக்கொண்டிருக்கையில் ஒருன என் கிளாஸ் விஷயமாக ரோ எடுக்க வேண்டியிருந்தது. நான் எடுப்பதாக்காக ஒரு கடைக்கு சென்று அரோ எடுத்து கொண்டிருன புள்ளித்தேன். அங்கு இருந்ததில் ஒரு பெண் என்னை மிகவும் கவர்ந்தல். அவளின் பெயர் சண்முகப்பிரியா. எனக்கு பிடித்த கருப்புகளன் தமா நிறம், சற்று ஃபிட்டான உடம்பு, இளநீரளவில் சற்று பெரிதான முல்லைபந்துகள், தொப்பையில்லாத வயிறு, சற்று உள்ளே தள்ளியகு லிந்த பெண்மை எனக்கு மிகவும் பிடித்த பெரிய குண்டி. பார்த்துடனே குண்டியிலோக்க வேண்டுமென்று முடிவு செய்தேன். இவை அனைத்தையும் விட்டின்னும் ஒரு அட்வன் டகவளிடமிருந்தது. நன்கு அடர்த்தியான நீளமான கூந்தல். அதில் என்ன இருக்கிறது என்று யோசிக்க வேண்டாம். நான் குண்டி. அடிக்கையில் பெண்களின் முடியை இழுத்து பிடித்து குதிரை ஓடுவது போல் குத்துவதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நத்திற்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவளின் கூந்தலந்த வகையில் மிகுருதியாக இருந்தது. நான் கடையை விட்டு செல்லும் வரை அவளை பார்த்து கொண்டேன் இருந்தேன். அவளும் நான் பார்ப்பதை பார்த்துவிட்டு அப்பப்போ பார்த்தும் பார்க்காமல் இருந்தாள. அன்று அப்படியே சென்றது. அடுத்து அவளை பார்க்க ஒரு வாரமாக்குமென்று சற்று கஷ்டமாகிருந்தது. அடுத்த வாரம் போய்பார் தேன். அன்று அவள் தானரோ இடித்து தந்து கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் சற்று முகைத்தில் புன்னகையுடன் ஒன்றும புள்ளி தெரியாதது போல் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். நானும் என்னுடைய ரோய் கொடுத்து எடுக்கச் சொன்னேன். அவள் எடுத்து பார்த்ததும் அது இசை எழுத்து வடிவத்தில் இருந்தது. அதை பார்த்துவிட்டு இதையெல்லாம் எப்படி புரிந்து கொண்டு வாசிப்பி ரளென்று அதை பற்றி கேட்டால் அதற்கு சற்று படிக்க வேண்டுமென்று சிரித்துக் கொண்டே கூறினேன். அவளும் நீங்க சொல்ல அங்க இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவீங்கென்று கேட்டாள். அப்படி இப்படி மொக்கை போட்டு கடைசியாக சரி நான் இதைச் சொல்லிதரேன் நீங்குங்க நம்பர கொடுக்குறீங்களா என்று கேட்டேன். அவள் சற்று சிரிப்புடன் முறைத்து தெல்லாம் தர முடியாது போங்கென்றாள். பினவளின் முலையை பார்த்து கொண்டே என்னாக எச்சில் உரியது போலச் செய்தேன். லுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று புரிந்துவிட்டது. ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை. பினவளுக்கு சொல்லிக இளம்பினேன். என்னை அடுத்த நாளும் பள்ளிக்கு வர சொல்லியிருந்தார்கள். நானும் சென்று அடுத்த நாள் வழக்கம் போலாமரோ டலாம் என்று பஸ்ஸிலிருந்து இறங்கி நடந்து சென்றேன். போகும் வழியில் அவளும் வேலைக்கு நடந்து செல்வது போல இருந்தது. அவள் தான் என்று உறுதி செய்து கொள்ள அவளை நெருங்கினேன். அது அவள்தான். என்று சொல்லி அவளை தோளில் தட்டினேன். அவள் திரும்பி பார்த்து நீயா என்றாள். எங்க போறீங்கென்றேன். வேலைக்குதான் என்றாள். உன் நம்பர் வேணுமென்று கேட்டேன். தர முடியாது என்று சிரித்துக் கொண்டே சொல்லி நடந்து கொண்டிருந்தாள். நம்பர் கொடுத்தென்ன பண்ணுவீங்கன்னு தெரியுமென்றாள். என்ன பண்ணுவேன் சொல்லு என்றதற்கு சல் பண்ணி மொக்க போடுவீங்க, கொஞ்சமச்சந்தெண்ணெயை போடுவீங்கென்று சற்று மெதுவாக நாள். ஆனால் எனக்கு கேட்டுவிட்டது. அவளுக்கும் என்மேல் ஒரு ஆசை இருப்பது புரிந்தது. அதனால் தைரியத்துடன் அவளின் கையைப டித்துணிப்பாட்டியன் கூட வந்து காபிகுடி. அப்பறம் போலாம் நுகையை பிடிச்சிழுத்துட்டு போட்டேன். ஆனந்த கண்ணீர் சிந்தும் முகம். அவளும் என்னை
பாட்டிலாம் பண்றீங்க படி என்ன சற்று பேசினால் அப்புறம் ஒன்றுமே சொல்லவில்லை. நான் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு இப்படி மற்ற பெண்களைச் சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். சராசரியில் நானும் ஒரு ஆணே. அன்பது உண்மைதானே. அவர்கள் அணியும் சீலை ஆண்கள் பார்க்க வேண்டுமென்று கட்டியது போலவேருக்கும். அதுதான் உண்மையும் த அதனால் அழகை ஆராதிப்பதுதான் உண்மையான ஆணின் குணம். ஒரு நாள் அந்த ஆண்டீன் ஒரு சைட்டு முலையை முழுவதும் டிட்டான் ஆஜாக்கே. டில் பார்த்து என்னை மறந்தேன் குஞ்சு தூக்கியது. அதை 2 பேர் பார்த்து கிண்டல் செதும் ஒரு சம்பவம் நடந்தது. சரிவிடு. ஆண்கள் கோவையில் அடிக்கடி பெண்கள் ஆண்டிகள் என்று குனிய வைத்து கொண்டிடித்து விளையாடி எனக்கு இங்கு அவர்களின் சாரேஸ்தை லென்னை சூடேற்றியது. ஆனால் ஒரு பக்கம் வேலை நன்றாக சென்றதால் காமத்தில் பெரிதாக மனம் போகக்கூடாது என்னை நானே அடக்கிவ லை பார்த்து கொண்டிருந்தேன். வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தேன். மற்ற நேரம் எல்லாமா லைன் கிளாஸ் என கொண்டிருந்தது. இப்படி இருக்கையில் என் நண்பர் மூலம் ஒரு செல் வந்தது. அவர் கோவையில் இருக்கிற நாமக்கலில் ஒரு பள்ளியில் ஆசிரியர் வேண்டுமென்று. நானும் சரியென்று அந்த பள்ளிக்கு சென்று வேலை செய்ய ஆரம்பித்தேன. பெண்களுக்கு பஞ்சம் என்று சொல்லியிருப்பதை கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு பெண் தோழி இல்லை என்றால் ஒரு வாரம் தொட ரந்து நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் உள்ள வாக்கிங் ரோட் அருகில் நில்லுங்கள். கண்டிப்பா ஒரு பெண் தோழி கிடைப்பாள். இத்தனை பெண்கள். நான் பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் ஒரு 30 நிமிடம் அங்கு நின்று நன்கு சைடடி